ஞான மூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவ ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். ஒருவருக்கு நிரந்தரமான வருமானம் வர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிறிய பதிவு. அதாவது இன்றைய காலகட்டத்தில் நம்மளுக்கு வருமானங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பணம் இல்லாமல் இன்றைக்கி காலத்தை நீங்கள் ஒரு நாள் கூட நகட்ட முடியாது. அப்போ உங்களுக்கு நிரந்தரமான வருமானம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, உங்கள் ராசி லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி தனாதிபதி. அப்போ அந்த தனாதிபதி உங்கள் 12 உங்கள் ராசியில் 12 கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் தான் வந்திருப்பார் கண்டிப்பாக. அப்போ அந்த எந்த பாவத்தில் இருக்கிறான்னு பாருங்கள். அந்த பாவத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அல்லது அவர் எந்த நட்சத்திரத்தை சாதனை இருக்காருன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட உணவுகளையும் அந்த நட்சத்திரம் எங்கெங்கே இருப்பிடம் இருக்குன்னு பாருங்கள். அந்த இருப்பிடத்துலேயே போய் நீங்கள் அடிக்கடி போய் டைம் பாஸ் பண்ணுறது, அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிட்றது, இது மூலமாக உங்களுக்கு வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். சரி, நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட இருப்பிடம் அப்படின்னு கேட்டிங்கன்னாச்சுன்னா, இப்போ சிம்பிளாக சொல்லலாம். அஸ்தம் நட்சத்திரம் அப்படின்னு வைங்களாங்க. அஸ்த நட்சத்திரம்னா உங்களுக்கு கை சிம்பிள்ஸ் கையை குறிக்கும். அப்போ நீங்கள் அந்த உங்கள் தனாதிபதி அஸ்தம் நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்கள் அடிக்கடி கையை தட்டிக்கிட்டே இருக்கலாம், கைத்தாளம் போடலாம், சிங்கி அடிக்கலாம். இது மாதிரி சில விஷயங்களை நீங்கள் செய்வதன் மூலம் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு யோகமாக உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். சரி, அந்த நட்சத்திரம் உங்கள் ராசி லக்கணத்துக்கு உங்களுக்கு அது யோகமானு பார்க்கணும். யோகமாக இருந்தால் கை தட்டலாம், யோகம் இல்லைன்னா கை தட்டக்கூடாது. அப்போ யோகமாக இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் யாருக்குமே காசு கொடுக்குறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வருமானம் அவங்களுக்கு போகும், உங்களுக்கு வராது. அப்போ சரி, இப்படி நீங்கள் இயக்கிக்கலாம். அதோட உணவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, பால் சாதம், வெண்பொங்கல், இது மாதிரி பொருளை நீங்கள் தானம் கொடுக்கலாம். யோகம் இல்லாத பட்சத்தில். யோகம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அது மிக சிறப்பாக இருக்கும். சரி, இதே அமைப்பில் தனாதிபதி ரிஷப ராசியில் இருக்கிறார். உங்கள் ராசி லக்கணம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ரிஷப ராசியில் தனாதிபதி இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, ரிஷபம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலதேவனுக்கு 2ஆம் இடம், அதாவது முகத்தை குறிக்கிற ராசி. அதுவும் இல்லாமல் அதுவும் குடும்ப ராசி தான். அப்போ நீங்கள் கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் செலவு பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் உங்கள் முகத்தை நீங்கள் எப்பவும் அழகுபடுத்திகிட்டே இருக்கணும். சரிங்களா? நீங்கள் அழகுபடுத்திகிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். சில நீங்கள் முகத்தை தாடி வைக்கிறது, நான் இந்த தேவதாஸ் மாதிரி போகிறது, இது மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு வருமானம் தடைப்படும். எப்போவுமே சுக்கிரன் என்றால் அழகு. அந்த வீடோட தன்மை என்ன? அது சுக்கிரனோட வீடு. சுக்கிரன் அப்படின்னா என்ன? அழகு. அழகு நிறைந்த இடங்களுக்கு போகிறதும், அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்களே ஆக்டிவேட் பண்ணிக்கிறதும், உங்கள் முகத்தை நீங்கள் எப்போவுமே அழகாக வைத்துக்கொள்வதும், உங்கள் உடம்புல நறுமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பூசிக்கொள்வதும், இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். இப்படித்தான் வருமானத்தை நீங்கள் பெருக்க முடியும். நீங்கள் வருமானம் நல்லா வந்த காலங்களில் பாருங்கள், நான் சொன்ன விஷயத்தை செஞ்சிட்ருப்பீங்க. வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுற காலங்களில் பாருங்கள், நான் சொன்ன விஷயத்தை செய்யாமல் நீங்கள் எதிர்மாறலாம் செஞ்சிட்ருப்பீங்க. இவ்வளோ தாங்க. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனாதிபதி இருப்பார். அந்த தனாதிபதி எங்கே இருக்கிறார், எந்த நட்சத்திர சாதனை இருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட உணவுகளையும் இருப்பிடங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய்ட்டு வர்றது மூலமாகவும், அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு நம்ம போய் சாமி கூட்டு வருவது மூலமாகவும் தான் நமக்கு பணம் வரும். வேறு எந்த வழியிலையும் உங்களுக்கு பணம் வராது. எந்த ரூட்டில் போனாலும் உங்களுக்கு பணம் வர ரூட்டு இந்த ரூட்டு தான். இந்த ரூட்டை நீங்கள் கரெக்டாக கிளியர் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சிட்டிங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கு பணம் நிரந்தரமாக வந்து கொண்டே இருக்கும். எல்லோருக்கும் முத்தாரம்மன் அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.